ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதேம் சீரியல் உண்மையிலே சொல்கிறேன் கைஸ், இன்னைக்கு நான் உண்மையிலே அழுதுட்டேன் கைஸ். கண்ணில் அப்படியே தண்ணி அப்படியே வந்துருச்சு. இத்தனை நாள் லைட்டாக தான் வரும், ஆனால் இன்னைக்கு நல்லாவே ஒரு மாதிரி அழுதுட்டேன். ஸோ எபிசோடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இன்னைக்கு ரொம்ப சேட் எபிசோடு தான். வெரி வெரி சேட் எபிசோட். அதான் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இவனுக்கு தான் ஆதிக்கு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுல. உடனே நிஷா போய் நான் கார் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா இல்லையா? உடனே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியும் தமிழும் வர அந்த கார் வரமாட்டிருக்குது. வந்தோடனே வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு பைபாஸ் வைக்கும்போதே நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் உள்ள கஸ்டமர் இருக்கிறாங்க சார், நீ வேணா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்கறக்குள்ளேயுமே இவனே கேட்டுறான், நான் வேணா அவங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு. உடனே கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா காரை கண்ணாடி இறக்கும்போது பாரதி உள்ள உட்காந்துருக்கும் போது, நீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஆமா நான் தான் அப்படின்னு. சரி வாங்க இன்னைக்கு ஒன்று ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோடனே ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த காருக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும் அவ்வளோ இதா இருக்குது கேஸ். சரியா, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. பரவாயில்லையே, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் உங்ககிட்ட கோபமா நடந்துக்கிட்டதுக்கு நீ மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாப்புல. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்லையே இப்படிதான் இருக்கணும், அப்பப்போ எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி தான் மறந்துக்கணும், தேவையில்லாத விஷயங்களை அப்படின்னு சொன்னோடனே, இதை நான் என் ஹஸ்பண்டு கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து உங்க கையால கடைசியா நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே, சாப்பாடு தமிழ் கொண்டு வந்திருப்பா இல்லையா, அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கையில நீங்க சாப்பிட்றீங்களான்னு தமிழை பார்த்து கேட்கும்போது, எனக்கு ஒரே ஒரு வாய் மட்டும் ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவா பாருங்க தமிழ் பாப்பா. ஐயோ எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு பேச. ஐயோ என்னால தாங்கவே முடியலப்பா சாமி. பாரதியை பார்த்தா அதை விட கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் நிஷாவும் வந்து நிக்கிறா, காரை விட்டு இறங்கி இந்த மாதிரி அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அங்கிள் அந்த பொண்ணு கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அப்படியே செத்துட்டேன் கேஸ், நானா செத்தே போயிட்டேன். முடியல என்னால முடியல சுத்தம் அந்த இடத்துல. அப்படியே அங்கிள் சொல்லும்போது இதே வாய் தான் இனி அப்பான்னு கூப்பிடு, முதல்ல ஃப்ரெண்டுன்னு கூப்பிட சொல்லியிருப்பான், அடுத்து அப்பான்னு கூப்பிட சொல்லியிருப்பான், இப்ப அங்கிள். ஐயோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் இவன் நிஷா கூட வண்டியில போயிடுவானா. அதுக்கப்புறம் இங்க வண்டியில அப்படியே நினைச்சுக்கிட்டே வர, நடந்ததெல்லாம் அப்படியே நினைச்சுக்கிட்டே வர்றான் பாரதி. அவன் தூக்கி அந்த ஹனிமூன் போனது, தாலி கட்டினது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. தமிழ் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கு அந்த பொண்ணு, எக்ஸலண்ட். தமிழ் பாப்பா ஏதாவது அவார்டு இருந்தா கொடுங்கடா, அந்த பிள்ளைகளாம் சூப்பரா நடிக்குது. சரியா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கேஸ் எபிசோடு, அவ்வளவுதான். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை எண்ணி பூத்திருப்பேன்ற மாதிரி உண்மையிலேயே செமையா இருந்தது. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சேடா இருந்தது, ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ரிவ்யூ பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆதி ஆதி தயவு செய்து இந்த நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றாங்க, அது யாருன்னு தெரியல. ரிச்சர்ட்டை வந்து நம்ம ஒரு வார்த்தை, ஆதியை வந்து நம்ம ஒரு வார்த்தை குறை சொல்லிட்டு பேசணும்னால கமெண்ட்ல வந்து அவங்க அம்மா செத்ததுனாலதான் இப்படி ஆயிட்டான், டேரக்டர் வந்து தான் இவன் கேரக்டரை மாத்திட்டாரு செஞ்சுட்டாருலாம் பேசுறீங்க. கைஸ் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சரிங்களா, கதைக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு, ஆனா அந்த லாஜிக் வந்து இந்த இதயம் சீரியல்ல கிடையாது. சரிங்களா, அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல எத்தனை பொண்ணுங்க நடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா, அவங்கள யாரையா எடுத்து போட்டு கூட இதயத்தை கண்டினியூ பண்ணலாம். ஆனா எதுக்கு ஜனனியை இவங்க எடுத்தாங்கன்னே தெரியல. சரியா, ஜனனியை வந்து இவங்க என்ன காரணத்துக்காக இதயம் சைட்ல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. தெலுங்குல இருந்து பல்லவி கவுடாவில கொண்டு வந்து போடுறதுக்கு இங்க என்ன காரணம் தான் நாங்களும் கேட்கிறோம். வன்மையா கண்டிக்கிறேன். உண்மையிலே ஜி தமிழ வந்து இதுல வந்து நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் கைஸ். தமிழ்ல எத்தனை ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவன் தெலுங்கு ஹீரோனால தெலுங்கு ஹீரோயினை தூக்கி போட்டு நடிக்கிறாங்களா? என்ன ஏதோ கருமம், ரொம்ப கேவலமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பாப்பா வந்து அங்கிள்னு சொல்லும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தீனி பண்டாரம் திண்ணி பண்டாரம் சரியான. ஆதி வந்து ஒரு திண்ணி பண்டாரம். அந்த சாப்பாடு சாப்பிடுறது கூட பாரதியோட எண்ணமே வரலையாடா உனக்கு? அவங்க அம்மா ஞாபகம் தான் வருதாமா.
சரியா? சரியான அம்மா புள்ள கைஸ். இவன்லாம் கல்யாணமே பண்ணியிருக்கவே கூடாது என்னைய கேட்டா. உண்மையிலேயே பாரதிய இவன் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ம். வழிய 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 வந்து 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 லவ் பண்ணி கல்யாணம் பேச்சு எடுத்து கல்யாணத்துல பிரச்சனை வந்து கல்யாணத்தை பண்ணி ம். ஒரு குடும்பமா நடத்துனாங்க 2 பேரும். ம். ஒரு அளவும் இல்ல. இவ கோச்சுக்கிட்டா இவன் நல்லா இருக்கிறது, இவன் போய் பணிஞ்சு போறது, அடுத்து இவன் கோச்சுக்கிட்டா இவ போய் பணிஞ்சு போறது, இதேதான் போய்கிட்டே இருந்துச்சு. இடையில இந்த ஆண்டாள் ஃபேமிலி உள்ள கொண்டு வந்து கதையை ஒரு ட்விஸ்ட் பண்ணி கடைசியில தர்மலிங்கத்தினால அந்த அம்மா செத்து போய் ஆண்டாளு இவர் அழகர்னால இந்த புருஷன் பொண்டாட்டி இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன், இவங்க 2 பேரும் பிரிஞ்சே போயிட்டாங்க. தேவையில்லாம ஒரு கதையை உள்ள கொண்டு வந்து ஏன்டா இப்படி பண்றீங்க? சீரியல் எடுக்க தெரிஞ்சா எடுங்கடா, இல்லைன்னா எடுக்க தெரியலன்னா விட்டுருங்கடா. அப்புறம் இன்னொரு சீன் நான் சொல்ல மறந்துட்டேன் guys. அவன் ஹஸ்பண்டை பத்தி பேசுவான் இல்லையா? நீங்க நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் ஆதி ஒரு வார்த்தை கேட்பான் தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க இனி முடியாது, நீ அவரே வந்து ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர். அதுதான் சரியான முடிவு. நான் அந்த இடத்துல நான் கிளாப் பண்ணேன் என்ன அறியாமையே. உண்மையிலேயே பாரதி வந்து சரியான முடிவு எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இனிமேல் செகண்ட் பார்ட்லயுமே வந்து இவன் தேடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாரதி மூஞ்சியில கூட முழிக்க கூடாது. சரியா? பாரதி மூஞ்சியில கூட முழிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அப்படி எடுத்தாதான் நாடகம் நல்லா இருக்கும். சும்மா அப்பயும் போய் வளைஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு சரியா தொங்கிக்கிட்டு புருஷன் 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 அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, செகண்ட் பார்ட்லயும் கேவலமா இருக்கும். நீ யார் யார் எத்தனை பேர் வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் இப்பதான் கழுவி ஊத்திட்டு தான் இருக்கிறாங்க. நான்லாம் செகண்ட் பார்ட்லாம் பார்க்க மாட்டேன், நான்லாம் செகண்ட் பார்ட்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உண்மையிலேயே கேஸ் செகண்ட் பார்ட்ல ஜனனியவே கொண்டு வந்து நடிக்க வச்சா தாண்டா நல்லா இருக்கும். எனக்கு ஒருவேளை ஒரு டவுட் கேஸ், அவ பாரதி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா? நான் வந்து கொஞ்ச நாள் தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறேன், என் குழந்தைக்காக என் வாழ்க்கையை நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லுவா, ஒரு வார்த்தை சொல்லுவா பாத்தீங்களா? அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பல்லவி கவுடால பாதி தானாட்டு இருக்குது. சும்மா கொஞ்ச நாளைக்கு வருவாளாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனனியே வந்தாங்கன்னா நாடகம் சூப்பரா இருக்கும். அப்பதான் அந்த பழைய எஃபெக்ட் இருக்குங்க. மொத பாட்டோட எஃபெக்ட் செகண்ட் பார்ட்ல கொஞ்சமாவது சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் பார்ட் இந்த தெலுங்குக்காரியவே வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேவலமா இருக்கும். இடையில ஜனனி வரணும் நாடகத்துக்கு, மறுபடியும் இதயம்ல ஜனனி வந்தாதான் இந்த நாடகத்துக்கு ஒரு சூப்பரா இருக்கும். ஏன்னா அவன் டாலர்ல வேற அந்த கீ செயின் வேற இருக்குதுல்ல, கீ அதை வேற திறக்கணும்ல. அது அங்கதானே இருக்குது, காஞ்சிபுரம் வீட்டுல தானே இருக்குது. ஆண்டாள் வீட்டுக்கு பக்கத்துல தானே பாரதி இருப்பா. அந்த அந்த அங்கதானே அந்த டைரி இருக்குது. ஒருவேளை டைரி இது எடுத்துட்டு வந்து பாரதி பேக்ல வச்சுட்டாலா என்னன்னு தெரியல. நீ அது ஒரு ட்விஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சீசன்ல வந்து கதையை வந்து கண்டினியூஷனா எடுக்கணும். இப்ப நிஷா வந்து கெட்டவ தானே, அவ வந்து இவன் வந்து லண்டனுக்கு தான் போக சொல்லி லெட்டர் கொடுத்துருப்பான். நான் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போறேன், இந்த லெட்டரை நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்து முடிச்ச பிறகு நீ எனக்கு கையில கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான். அந்த லெட்டர்ல அவன் லண்டன் போறேன்னு எழுதியிருப்பான். இந்த நாய் தான் மாத்தி எழுதும் அமெரிக்காக்கு, யாரியா ஃபரீனாக்கு ஜோடியா சேர்க்கறதுக்கு. இந்த நிஷா நாய் தான் வந்து அந்த லெட்டரை மாத்திடுவா. ஓகே டன்.